ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கேரளா ஸ்டைலில் ஒரு வாழை மீன் குழம்பு. இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, வெந்தயம், கொஞ்சம் இஞ்சி, கறிவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு, புளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், தேவைக்கு உப்பு, எண்ணெய். முதல்ல மிளகாத்தூளும் தனியாகவும் லைட்டாகிட்டு வறுத்தெடுக்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இனி மிளகாத்தூள் தனியாத்தூளை போட்டு லைட்டாக வறுத்தெடுக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணும். தனியாத்தூள், கொஞ்சம் லைட்டாக வறுத்தெடுத்தாச்சு. இனி கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போடலாம். மிளகு தனியாத்தூளில் இல்லைக்கு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்க்கலாம். 3 சின்ன வெங்காயம் போடலாம். அடுத்து புளி சேர்க்கலாம். தேங்காயும் கூட போட்டு நல்லா அரைச்செடுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்செடுக்கணும். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் சட்டி சூடாகிடுச்சு. இனி எண்ணெய் சேர்த்து கொடுக்கலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சம் கடுகு, வெந்தயம். கடுகு வெந்தயத்தை போட்டாச்சு. இனி இஞ்சி போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, சின்னதாக கட் பண்ணினா சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கி கொடுக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். இனி பச்சை மிளகு சேர்க்கலாம். தக்காளியை சேர்க்கலாம். கொஞ்சம் வதங்கி எடுக்கும். லைட்டாக வதங்கி வருது. திறந்து பார்க்கலாம். வதங்கி இருக்கு. இனி இதில் அரைப்பு சேர்த்து விடணும். அரைச்சி வச்சிருக்க அரைப்பும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அந்த குழம்புல வைத்து தேவைக்கு தண்ணி மிக்ஸி கழுவி விட்டு விடணும். மிளகு தனியா ஸ்மெல்லு போகிறது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம். விடலாம். நல்லா க்ளீன் ஆக்கி வெட்டி நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி அரிசி கழுவி வச்சுருக்கு. போயிருக்கான்னு பார்க்கலாம். மீனை போட்டு கொடுக்கலாம். குழம்புல மீனை போடலாம். குழம்பெல்லாம் மீனில் செய்கிறது மாதிரி இலக்கி கொடுக்கலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். பார்க்கலாம். மீனை நல்லா திளைச்சி வந்துருக்கு. அடி பிடிக்காமல் எல்லா இடமும் மீன் சுவையாயிட்டு நல்லா வாசனை வருது. மீனெல்லாம் பொடியவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது. இதில் இன்னும் லைட்டாகிட்டு தாளித்து தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்து வீட்டில்
எனக்கு லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, குழம்புல ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அடைச்சி திறந்து பார்க்கலாம். உப்பு புளி காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். எங்கள் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.